வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு உங்கள் லக்னத்தோட அதிபதி 12 பாவங்களில் நின்றதற்கான பலன்கள் எவ்வளோ முடியறதோ அந்த அளவு இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இப்போ லக்னத்திற்கான அதிபதி அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலுமே, இப்போ எந்த லக்னமாக நீங்கள் இருந்தாலுமே அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தோட தொடர்பில் இருக்கிறாங்களோ அதை சார்ந்த சிந்தனை ஓட்டம், அதை சார்ந்து தான் உங்களுடைய எண்ணங்கள் இயங்கும் அதிகமாக. சரிங்களா? இப்போ உங்களுடைய லக்னத்தோடைய அதிபதி 1ஆம் பாவகத்திலேயே இருந்தாங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜாதக கட்டத்தில் 12 பாவகம் பிரித்து எழுதியிருப்பாங்க, பிரித்து போட்டிருப்பாங்க, கட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கட்டத்தில் முதல் பாவகத்திலேயே லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தாங்கன்னா நல்ல விசேஷமான பலன்கள் இருக்கும். நல்ல தோற்றம் இருக்கும், நல்ல குணநலன்கள், நல்ல அமைப்பு இருக்கும். உங்களுக்கு நீங்களே உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதே லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா வருமானத்தை நோக்கின சிந்தனை அதிகமாக இருக்கும், குடும்பத்தை சார்ந்த சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல் படிப்பை, அடிப்படை படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். 3ஆம் வீட்டில் இருந்தால் தைரியம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் தம்பி, அது தங்கை, இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு, அந்த பாசம் அதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் அம்மா சார்ந்த எண்ண ஓட்டங்கள், வீடு மனை வாகனம் இது வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள், உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த எண்ண ஓட்டம், இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். சரிங்களா? மற்றதெல்லாமே இருக்கும் நம்ம லைஃப்பில், மற்ற எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் இதில் ப்ரைமாக இருக்கும் நமக்கு. அடுத்து 6ஆம் வீட்டில் இருந்தால் எதிரி, கடன், நோய், வம்பு, வழக்கு, இதை பற்றியே ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பார் லக்னாதிபதி 6ல் போய் இருந்தாங்கன்னா. அடுத்தபடியாக 7ஆம் வீட்டில் இருந்தால் மனைவியை சார்ந்து சிந்தனை ஓட்டம், நண்பர்கள், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூடயே இருக்கிறது, மனைவி கூட அனுசரணையாக இருக்கிறது, இவரை தேடி போய் மனைவியை தேடி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். 7ஆம் வீட்டில் இருந்தால் இதான் இந்த பலன். 8ஆம் வீட்டில் இருந்தால் எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது. இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஒரு நெகட்டிவ் பயங்கள் இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கிடலாம், ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கலாம், இப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் அடிக்கடி வருது. இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. 9ஆம் வீட்டில் இருந்தால் அப்பாவை சார்ந்த சிந்தனைகள், அப்பா அதே போல் பாக்கியம், இந்த மாதிரியான மேலே படிக்கணும், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் இருந்தால் வேலை 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 அப்படி தான் இருப்பார் ஜாதகர். வேலைக்கு தான் முதல் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. 11ஆம் வீட்டில் இருந்தால் அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு இருப்பார். 12ஆம்